என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. என் வீட்டில் ஆகாத குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. உண்மை நேர்மை இருக்கிறதா? அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஜெபமா, உபவாசமா, வேத வசனமா, ஆவியின் நிறைவா? எது உன் கையில் இருக்கிறது? அதை பிடித்து கொண்டு போ. உன்னத பாட்டு எழுதின புஸ்தகத்திலே சூலைமித்தி ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறாராம். ஹல்லேலூயா. லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறார். அந்த லீலி புஷ்பம் எங்கு இருக்கிறது? அது உன்னத பாட்டு 2:1 வாசிக்கும் போது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமா இருக்கிறேன். லீலி புஷ்பம் பள்ளத்தாக்குகளில் இருக்கிறது. அந்த லீலி புஷ்பம் எங்கு இருக்கிறதாம்? முள்ளுகளுக்குள்ளே. லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருந்தாலும் அது எப்படி இருக்குமாம்? அது அப்படியே தேவனை நோக்கி பார்த்து கொண்டு மலர்ந்த முகத்தோடு அப்படியே சிரித்து கொண்டு இருக்குமாம். ஹல்லேலூயா. கம்பீரமாய் உடைய முகம் முள்ளுகளுக்குள்ள தான் இருக்குது, பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வேதனையின் பள்ளத்தாக்கு, நெருக்கங்கள், உபத்திரவங்கள்ல தான் இருக்குது. ஆனால் அதனுடைய முகம் தேவனை நோக்கி பார்த்து மலர்ந்து இருக்குமாமாம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். பள்ளத்தாக்கில் இருக்கிற யா மகளே, கர்த்தர் உன்னை எனக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறார். லீலி புஷ்பத்தை போல அவரையே பார்த்து கொண்டிருக்கிறாயா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் முகம் அவரையே நோக்கி பார்த்து முகத்தை மேலே ஏறெடுத்து கவுந்தல்ல, மேலே நோக்கி பார்த்து மலர்ந்து ஆண்டவரை துதிக்கும் போது உன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எல்லாரும் சூலமித்தியை போல நம்ம எல்லாரும் இன்றைக்கு பாட போகிறோம். ஹல்லேலூயா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. எல்லாம் சொல்லுவோம், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும்
சொல்லுங்க, ரத்தத்தினாலே ஓ நான் உம்முடையவளானே, உம்முடைய ரத்தத்தினாலே நான் உம்முடையவளானேன் ஆண்டவரே. உந்தன் நண்பாளே எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் நண்பாளே எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. துன்பமும் துயரமும் வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ பிரிக்க முடியாதப்பா, பிரிக்கவே முடியாதையா. உயிருள்ளவரை உம்மைத்தானே நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மைத்தானே நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுவீங்களா? உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உலகம் முழுவதும் நேசத்துக்குரியவர், அவர் உன்னுடைய நேசர். பார் முழுவதும் போற்றுகிற ஓ மேன்மையான தகப்பன் உன்னுடைய நேசர். ஹல்லேலூயா. அந்த இயேசு என்ற நாமம் அது அதிசயமான நாமம், அது உனக்கு ஆலோசனை சொல்லித் தருகிற நாமம், அது நித்திய நித்தியமாய் உன் கூடியே இருக்கிற நாமம், அது சர்வ வல்லமையுள்ள நாமம், அது உனக்கு சமாதானத்தை தேடி தருகிற நாமம். கரங்களை தட்டி அந்த நாமத்தில் வல்லமை உண்டு, அந்த நாமம் மகிமையான நாமம், அது நித்தியானந்தம் உள்ள ஏக சர்க்கராதிபதி உள்ள நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்லி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஜீசஸ்னு சொல்லிங்க, சிரிக்காம அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுங்க ஜீசஸ். எல்லாருடைய பல்லும் தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஜீசஸ்ங்கிற அந்த நாமத்தில் அவ்வளவு ஒரு சுவை, அவ்வளவு ஒரு நேசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி நாம் எல்லாரையும் இப்பொழுது நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பாட்டுக்காரன் சொல்லுகிறான், அந்த இயேசுவை ஒரு பக்கமும் மாணிக்க தேரோடு காணிக்கையாமா, அதாவது தங்கத்தினால் உண்டான தேர் இல்லை, மாணிக்கத்தால தேர் செஞ்சு அது நிறைய காணிக்கை, அதுக்கு நிறைய பணத்தை கொட்டி ஒரு பக்கம் அந்த தேரை வச்சு ஒரு பக்கம் இயேசுவை நிறுத்தினா யார் வேணும் உங்களுக்கு? மாணிக்கத்து நிறைஞ்ச தேர் நிறைஞ்ச தங்கம் வேணுமா? இயேசு வேணுமா? எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. சத்தம் கேட்கல? இயேசு. சத்தமாய், சத்தமாய், இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய். இயேசு. ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஈடா எதுவுமே ஆகாது. ஹல்லேலூயா. அதைத்தான் பாட்டுக்காரன் இப்படி பாடுகிறான், உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல
உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. தேனென்பேன் பாலென்பேன் தெளிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெளிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷையிலே ராபா லா ராபா சாந்தா. எத்தனை இன்பம், எத்தனை இன்பம், எத்தனை சொர்க்கம் உம்முடைய நாமம், எத்தனை சொர்க்கம் உம்முடைய நாமம், எத்தனை இன்பம் அப்பா. ஓ ராபா ஷபாலா ராபா தூராபாலா ராபா தூரா. ஆமென், ஹல்லேலூயா. அவரை போல யாரும் இல்லை. நம்முடைய சபையின் பாட்டுக்காரர் பாடியிருக்கிறார், அவரை போல யாரும் இல்லை, அவருடைய அன்புக்கு ஈடா எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. வானம் பூமி யாவையும் வார்த்தையால் படைத்தீர். என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்தீர். வானம் பூமி யாவையும் வார்த்தையால் படைத்தீர். என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்தீர். அழகே ஆருயிரே
நம்முடைய விழுதலையும் பார்த்து நகைத்து தூசிக்க தான் இந்த உலகம் இருக்குது. ஏசு மாத்திரமே குனிந்து உன்னை தூக்கி எடுக்கிற தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே திருவிருந்து ஆராதனையிலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த மாதம் முழுவதுமாய் நாம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படணும். திருவிருந்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யோவான் 6வது அதிகாரம் 54, 55, 56 வீட்டிலே போய் வாசியுங்கள். என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புசிக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஆமென். நித்திய ஜீவனுக்காக, அவரில் பிழைக்க, அவரில் நிலைத்திருக்க. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. அது ஒரு பாக்கியமான நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து, எப்போதும் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18, 20, 21 வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். என்ன நிரம்புமாமா? வாயின் பலனால வயிறு நிரம்பும். அவனவன் வார்த்தைகளினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறான். அதாவது மரணத்தில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிக்கிறான், ஜீவனில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எதை விரும்பணும்? ஜீவனை விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும். அதை விரும்புகிறத வாயினால் உட்கொள்ளணும். உங்கள் வயிறெல்லாம் நிரம்பும், இந்த மாதமெல்லாம் நிரம்பும். அப்படி ஒரு பாடல் தான் இன்றைக்கு நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த தேவனால் விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க. ஒருத்தர் வாயும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை எல்லாம் நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணி இந்த மாசமெல்லாம் நிரம்பி இருக்கணும் இந்த வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. படிப்போமா? எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த வசனம் கைக்கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன்,
தேவனால ஆசீர்வாதம் பெறுவாய். நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நிச்சயம் உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். ராதா ராபா லாரா ஜாது ராபா பாபா 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 லோ ஷபலலோ லோ ஷபலலோ நஷிம லாக்தனரியா துரபோ லஹாத்திரி மிலரபோ நிண்டரமாதிரியா அக்கிரி தாரலோ லேக மதுகலரி ஓச்சலராபதியா அஷலலோ லஹாத்திரி மிலரபோ ஏஷிபராத்ரி இங்கர ஹம்திரி ஏஷபா பாபா 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 கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளை நான் நடந்திடுவேன். என் தேவனார் என் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனார் உந்தன் வழிகளை நான் நடந்திடுவேன். என் தேவனார் என் இயேசுவா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். வாயை திறந்து சொல்லி எல்லாரும் மாவில நிரம்பி அந்நிய பாஷையில ஆமென். ஆவியானவரே நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். எஸ் யபாஹ சாப லபோ ஹாந்தா நைரோ சாதர இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் 4 வருஷம் குழந்தையே இல்லை. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகிட்டுதுங்க. குழந்தையே கிடைக்காம ரொம்ப ஜாம் பண்ணிகிட்டு இருந்துங்க. ஆண்டவரே இப்படி சும்மா சண்டை கட்டி வீட்டுக்கு வந்துடுது, எதனால உனக்கு குழந்தையே இல்லையல்ல அப்படி சொல்லி மருமகன் சும்மா சண்டை கட்டி முடுக்கி விட்டுரு. வீட்லேயே இங்கேயே தான் நல்ட்டி வளத்துலையே தான் இங்கேயே வீட்லேயே இருந்துட்டு அப்புறம் ஆண்டவரே குழந்தைங்க கூட இப்படி கொடுங்கப்பா நின்று எதில் புள்ள பிழைக்காம இங்கே வந்து உட்காந்துருக்குது, எவ்வளோ கேவலமாக இருக்குது ஆண்டவரே, என்னை வெக்கப்பட்டு போகாது விடிக்கு நீர் குழந்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் நடு ஜாமத்துக்கு எந்திரிச்சு ஜாம் பண்ண அதே மாதிரி நான் சூத்தாம்பட்டு தான் ரட்சிக்கப்பட்டேங்க. சரி பாஸ்ட் ஐயா சொன்னார், சரி அவ்வளோ தொலையை ஏன் போகிற இங்கேயே வா தங்கமணின்னு கூப்பிட்டார். சரிங்க நான் இப்படி இங்கேயே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கே வந்து தான் எனக்கு ஆண்டவர் கிருபையில் குழந்தைய தந்தார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிற என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஒரு கோல் என்றார். 17வது வசனம் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. கையிலே பிடித்து கொண்டு போ. இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசேயை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்களும் கேளுங்க, உங்கள் கையில் என்ன இருக்குது? உங்கள் கையில் என்ன இருக்குது? ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிறது என்ன? அப்பொழுது மோசே சொல்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, உன் கையில் இருக்கிறது என்னன்னு. உடனே மோசே சொல்கிறார், என் கையில் இருக்கிறது ஆடு மேய்க்கிற ஒரு குச்சி, ஒரு கோல் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கோலை நீ பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அற்புத அடையாளங்களை செய்வாய். ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிறத நீ பிடித்து கொண்டு போ, இதனாலே நீ அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வாய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உங்கள் கையில் இருக்கிறது என்ன? உங்கள் கையில் இருக்கிறது என்ன? உங்கள்கிட்ட இல்லாததை ஆண்டவர் கேட்கல. எங்கேயாவது வேதத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது, எங்கேயாவது உன்கிட்ட என்ன இல்லைன்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. உன்கிட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்குறார். நம்ம தான் எதை பார்க்குறோம், எது இல்லையோ அதைத்தான் நம்ம பார்க்குறோம். வீடு இல்லையே, எல்லாம் இருக்குது. வீடு இல்லையே, எல்லாம் இருக்குது. குழந்தை இல்லையே, எல்லாம் இருக்குது. வண்டி இல்லையே, எல்லாம் இருக்குது. அதில் எது இல்லையோ அதைத்தான் நமக்கு என்னது கண்ணு முன்னால் தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிறது எது? உன்கிட்ட இருக்கிறது என்ன? அதை பாரு, அதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் இருக்கிறது பெருகும், இல்லாதவைகள் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறது என்ன? வேதத்தில் பார்க்கும்போது
மோசேயின் கையிலே பெரிய மோசே எத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தினார்? கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜனங்களை, நம்ம 30 லட்சம் ஜனங்களுக்கு மேல் 6 லட்சம் புருஷர்கள், 30 லட்சம் ஜனங்களை அவர் நடத்தினார். அத்தனை ஜனங்களையும் எகிப்து தேசத்திலிருந்து ஒரு ராஜாவாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு கையில் என்னதான் இருந்தது? கோல் மட்டும்தான் இருந்தது. ஹல்லேலூயா. வீடு இருந்ததா, பணம் இருந்ததா, சொத்து இருந்ததா, டாட்டாவாக இருந்தாரா, பிர்லாவாக இருந்தாரா, அதானியாக இருந்தாரா, அம்பானியாக இருந்தாரா? இல்லை. 30 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு மோசேயின் கையில் ஒரு கோல் மாத்திரமே இருந்தது. அந்த கோலினால் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும், இந்தியா தேசம் போல சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. எதை வச்சு வெற்றி கிடைச்சது? ஒரு கையில் இருந்த ஒரு கவன் கல்லாலேயே அவனுக்கு வெற்றி கிடைச்சது. தாவீதின் கையிலே ஒரு கவன் மாத்திரமே இருந்தது. அடுத்து நாம் பார்க்கிறோம், சிம்சோன் ஒரு முறை தாகத்தால் வறண்டு அவன் தவிக்கும் போது, ஐயோ எனக்கு இந்த தாகத்தில் இந்த காரியத்தில் நான் பிழைக்க மாட்டேன் போல, நான் செத்து போயிடுவேன் போலேங்கும் போது அவன் கையில் ஒரு கழுதை தாடை கிடைத்தது. என்ன கிடைத்தது? அவன் கீழே எதிரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. எதிரிகளை அழிக்கிறதுக்கு இவனுக்கு கையில் ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் ஏற்கனவே சண்டை போட்டு தொய்ந்து வேற போயிருக்கிறான். இப்போ எதிரிகள் கூட்டமாக வர்றாங்க. 1000 பேர் வர்றாங்களாம்மா. எத்தனை பேர்? ஒரு ஆள் வந்தாலே ஜெயிக்க முடியாது. 1000 பேர் கூட்டமாக கப்புன்னு வர்றாங்க. அப்படியே தடவுறான், மண்ணில் தடவுனா அவன் கையில் என்ன கிடைக்குது? ஒரு கழுதை தாடை மட்டும் கிடைக்குது. அதை வைத்து 1000 பேர்களை கொன்று பெலிஸ்தர்களை வீழ்த்தி ஜெயம் பெறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரிபாத் விதவையினிடத்தில் எலியா வந்து கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் அடை சுட்டு கொண்டு வருமா? அவன் சொல்கிறா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, என்னுடைய வீட்டில் தரித்திரம், கஷ்டம், அடுத்த வேலைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, நான் சாக போகிறேன். இந்த கொஞ்சோண்டு மாவில் ஒரு தோசை ஒரு அடை வேணால் சுட முடியும், இதை சுட்டு தின்னுட்டு நாங்கள் சாக போகிறோம் அப்படிங்கிற. நீ சாக வேண்டியதில்லை, அந்த கொஞ்சத்தை கொண்டு என்கிட்ட கொடு, நான் பெருக்குவேன். ஹல்லேலூயா. மாவு என்பது கர்த்தருடைய வசனம், பரிசுத்தத்தை குறிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் இருந்தால் போதும், கொஞ்சம் இருந்தால் போதும். அவருடைய வார்த்தை உன் வீட்டில் அது ஜீவனாக இருந்தால் போதும், கொஞ்சம் இருந்தால் போதும், அது பஞ்சத்தை தீர்க்கும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்னுடைய வீட்டிலே வருகிறாள். கடன் பிரச்சனையில் நான் சாக போகிறேன், கடன் பிரச்சனை, ஐயோ என் பிள்ளைகளெல்லாம் அடிமையாகி போயிடுவாங்க போல, ஐயோ என் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க போலன்னு தவிக்கிறா. எலியா வந்து கேட்குறாரு, உன் வீட்டில், எலிசா கேட்குறாரு, என் வீட்டில் என்ன இருக்குது? அவள் சொல்கிறா, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. எண்ணெய், ஒலிவ எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் என் வீட்டில் இருக்குது. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. கடன் பிரச்சனையா? அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், அது போதுமே, அந்த எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்று, உன் கடனெல்லாம் தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆசாரியர்களுடைய கையிலே யோர்தான் பிரவாகித்து வரும்போது ஆசாரியர்கள் திகைத்து போய் நிற்கிற, இவ்வளோ பெரிய யோர்தான் நதி இப்படி பொங்குதே, இப்படி பெருக்குதே, எப்படி நம்ம நடந்து போக? ஆசாரியர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்களிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலே அவர்கள் ஜெயித்தார்கள். அடுத்து பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 5000 ஜனங்கள் இருக்காங்க, அத்தனை பேரையும் போஷிக்கணும். அந்த போஷிக்கிறதுக்கு யார்கிட்டையுமே எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. சீசர்லாம் சொல்கிறாங்க, ஐயோ அவங்க போய் வாங்கிட்டு வந்தாலும் பத்தாது, நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்தாலும் இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 2 மீனும் 5 அப்பமும் சிறுவனின் கையில் இருந்தது, அதை பெருக்கி கர்த்தர் அதை பெருக்கினார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கூட இல்லாததை ஆண்டவர் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. மரியாளிடத்தில், மகதலேனாள் மரியாளிடத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆனால் அவள் சேர்த்து வச்சிருந்ததான வெள்ளைக்கல், பரணி, தைலம் இருந்தது. என்ன இருந்தது? தைலம் இருந்தது.
அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினால் கர்த்தர் இந்த உலகம் முழுசும் வாசனையாய் அவளை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தேவனுடைய ஆவியானவர், அருமையான தேவனுடைய மகளே, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதை என் சமூகத்துக்கு கொண்டு வா, அதை என் பிரசன்னத்துக்கு கொண்டு வா, அதை நீ பாரு. இல்லாததையே பார்த்து பார்த்து தொய்ஞ்சு போனேன், இருக்கிறத பாரு. ஜெபம் உன்னிடத்தில் இருக்கிறதா? ஜெபம் பண்ண தெரியும். ஆண்டவர்கிட்ட அழுது அழுது ஜெபம் பண்ணுவேன். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபத்தை கூட்டு. அல்லேலூயா. குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உன்னுடைய கோலால அற்புதங்களை நீ செய்வாய். ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருப்பது ஒன்றும் தெரியாது, வசனம் நல்லா வாசிப்பேன். வசனம் வாசிப்பியா? டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்து பாரு. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிறது என்ன? எல்லாம் கையை தூக்கி சொல்லுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமாம், இந்த வார்த்தையை அப்படியே 100 தடவை இன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்குள்ளே ஒரு 100 தடவை சொல்லிவிட்டு உம்மில் அன்பு கூறுவேன், என் பலன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு படுங்க. காலையில் ஒரு வியாதியும் உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? உபவாச வீரரா, வாரத்தில் ஒரு தடவையாவது கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசிக்கணும். ஒரு நேரமாவது கட்டாயம், கம்பல்சரி உபவாசித்து அரைக்கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. சத்துரு உங்களுக்கு முன்னால் வரவே முடியாது. நீங்கள் தான் அந்த உலகத்தில் பெரிய ஜெய வீரன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லாட்ட ஒன்றும் இல்லை. அந்த தீர்க்கதரிசியின் மனைவி சொன்னது மாதிரி எண்ணெய் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் டெய்லி அந்நிய பாஷையில் நிறைஞ்சு பாருங்க. அபிஷேகப்பட்டவங்கெல்லாம் கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு டெய்லி 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. 10 நிமிஷம் வாட்சை வச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசி பாருங்க. கர்த்தர் உன் கையில் இருக்கிறத வச்சு அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. கிருபை வரங்கள் இருக்கிறதா, அதை எடுத்து பயன்படுத்துங்கள். துதி ஆராதனை இருக்குது என்கிட்ட, துதிங்க. ஆமாம், 7 நாளும் துதிங்க. ஹல்லேலூயா. துதிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு 5 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் இல்லை, 7 நாளும் துதிக்கணும். ஹல்லேலூயா. துதி ஆராதனை எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறது என்கிட்ட நல்லா கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், நல்ல ஆண்டவருக்கு கொடுப்பேன்னா அதை எடுத்து பயன்படுத்தி இன்னும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்குது ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சமர்ப்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மை நேர்மை இருக்கிறதா, அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்னும் உங்களை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஜெபமா, உபவாசமா, வேத வசனமா, ஆவியின் நிறைவா? எது உன் கையில் இருக்கிறது? அதை பிடித்து கொண்டு போ. 17வது வசனத்தை திருப்பி வாசிங்க. இந்த கோலை உன் கையில் இருக்கிறதை உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, அதை பிடித்து கொண்டு போ, இதனாலே நீ அடையாளங்களை செய்வாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. மோசே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவன் கையிலே கோல் இருந்தது. அந்த கோலை தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பிடித்து கொண்டு போ, இதனாலே அற்புதங்களை செய்வாய் என்று சொன்னபோது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து, ஐயோ இது இந்த குச்சி, ஆடு மேய்க்கிற குச்சி, ஐயோ வேணாம் அப்படி இப்படின்னு அவன் என்ன செய்யலை, ஒன்றுமே சொல்லலை. அதை தேவ சமூகத்தில் கொடுத்தபோது 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறிற்று. அல்லேலூயா. உன் கையில் இருக்கிறது நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே நீ பயன்படுத்த ஆரம்பிச்சினா, பயன்படுத்தும் போது தானே, பயன்படுத்தும் போது மட்டும்தானே. ஜெபம் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? காலையில் எழுந்தோன்னே 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு ஓடிடுவேன். அதுவும் இல்லை, 1 மணி நேரமாவது ஒரு நாளில் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு வாரத்தில் 1 நேரமாவது உபவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 வசனமாவது மனப்பாடம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அந்த அடிப்படை, அந்த ஃபண்டமெண்டல் அது கூட நாம் இல்லாதிருந்தோம்னால் கர்த்தர் எதை வச்சு நமக்கு அற்புதம் செய்ய மாட்டார்.
அல்லேலூயா. இந்த ஃபண்டமெண்டல், இந்த அடிப்படை தகுதி இல்லை, ஏதாவது கட்டாயம் தேவ பிள்ளைகளிடத்தில் ஒன்றாவது இருக்கும். ஹல்லேலூயா. அதை வைத்து கர்த்தர் உங்களை கொண்டு அடையாளங்களை செய்வார். அதுவே பயன்படுத்த வேதம் சொல்லுகிறது, அது தேவனுடைய கோலாய் மாறிற்று. அடுத்ததாக பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போனான், தேவனுடைய கோலை கையில் பிடித்தான், தேவனுடைய கோலை நீட்டினான். பாருங்க, அது என்ன கோலா இருந்தது? ஆடு மேய்க்கிற கோலா இருந்தது. ஆனால் தேவ சமூகத்தில் அவன் பயன்படுத்த அது தேவனுடைய கோலாய் மாறினது. நீங்களும் ஜெபத்தை பயன்படுத்த அது தேவனுடைய ஜெப ஆவியாய் உங்களுக்குள்ளாய் எவருக்கும் வசனத்தை பயன்படுத்த அது தேவ வசனமாய் வளர்ந்து பெருகும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பயன்படுத்த அது ஆவியின் வரங்களாய் உங்களிலே பெருகி படரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிறது என்ன? மோசே கையில் இருந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறினது. இந்த கோலை அடிக்கும் போதெல்லாம் 4வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கோலினாலே அவன் என்ன செய்தானாம்? கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். அந்த அடையாளங்களை செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஜனங்கள் அந்த கோலை பயன்படுத்த அது தேவனுடைய கோலாய் மாறிட்டு, எப்போ தேவனுடைய கோலாய் மாறினதோ அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். எப்போ தேவனுடைய கோலாய் மாறினதோ அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இது மோசே இடத்தில் கர்த்தர் கோலை வைத்து ஆண்டவர் செய்கிறார். இன்னொன்று பார்க்கும்போது கிதியோனை குறித்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. மோசேயை பார்த்து சொல்கிற, உன் கையில் இருக்கிற அந்த கோலோட போ. இங்கே ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவன்கிட்ட இருந்தது ஒரு பலம். என்ன பலம்? ஒரு வைராக்கியம் அவனிடத்தில் இருந்தது. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் எகிப்திலிருந்து பார்வோனிலிருந்து நம் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் அல்லவா? நம்முடைய தெய்வமே பெரிய தேவனே. இந்த தெய்வத்தை ஜனங்கள் எப்படி நாங்கள் குனிந்து போவது, எப்படி நாங்கள் தாழ்ந்து போவது, எப்படி நாங்கள் சிறுமைப்படுத்தப்படுவது, எப்படி நாங்கள் ஒடுக்கப்படுவது என்று சொல்லி அவன் எல்லாரும் ஓடி ஓடி போய் ஒளிந்தபோது அவன் மட்டும் தைரியமாக வந்து தன்னுடைய கோதுமையை எதிரிகளுக்கு தப்புவிக்கும்படியாய் அதை போரடித்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான், ஆலைக்கு சமீபமாய் அவன் போரடித்து கொண்டு இருக்கிறான். எல்லாரும் வீட்டுக்குள்ளே போரடிக்கிறதுக்கே பயந்துக்கிறாங்க, கோதுமையை காப்பாற்றுறதுக்கு முடியல. இவன் ஆலைக்கு பக்கத்திலேயே வந்து போரடித்து கொண்டு, அந்த தைரியத்தை கர்த்தர் அவனை கர்வாலி மரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்துருந்து அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்குறாரு. யார் இருக்கா? நான் மீதியானியர்களை ரட்சிக்கணுமே, நான் இந்த ஜனங்களை மீதியானியர்களின் கைக்கு ரட்சிக்கணுமே, ரட்சிக்கிறதுக்கு யாராவது ஒரு கருவி வேணுமே, யார் இருக்கான்னு கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்து தூதன் வந்து உட்கார்ந்து என்ன செஞ்சாராம்? அந்த பட்டணத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். உங்கள் கிராமத்தில் உங்களை தெரிஞ்செடுத்ததுக்கு காரணம் இதுதான். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு உங்கள் கிராமத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் தூதனை அனுப்பி உட்கார்ந்து பார்த்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து பார்த்து அப்போ அந்த கிதியோன் இருந்தான். கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்துடைப்போ. ஹல்லேலூயா. ஐயோ என்னையால் முழங்கால் போட முடியாது, ஐயோ என்னையால் அதை பண்ண முடியாது, இது உன்கிட்ட என்ன இருக்குது? அந்த பலத்தோட நிற்போ. அவன்கிட்ட என்ன இருந்ததாம்? வாசியுங்கள். ஒவ்வொருவர் கையிலும் அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் ஒவ்வொருவர் கையிலையும் கிதியோனுடைய கையில ஆண்டவர் என்ன கொடுத்தார்? எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு அனுப்புறாரு. கிதியோன் கையில என்ன கொடுத்து அனுப்புறாரு? எக்காலம், பானை, தீவெட்டி. எதுக்கு? யுத்தம் பண்றதுக்கு. எதுக்கு? ஆமாம்,
வேற எதையும் கொடுத்து அனுப்பலை, ஈட்டியை கொடுத்து அனுப்பலை, வில்லை கொடுத்து அனுப்பலை. என்னத்தை கொடுத்து அனுப்புனாராமா? எக்காலம். எக்காலம் என்ற ஜபம். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது பானை. பானை என்றால் மண்பானை, உடைந்த உள்ளம். வேற இரும்பு பானை இல்லை, தங்க பானையை கொடுக்கல. என்ன பானையை கொடுத்தாரு? மண்பானை. ஈஸியாக உடைஞ்சிரும். உடைகிற ஒரு உள்ளம், அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கும்போது, கருவாலி மரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்தது பார்த்த போல் நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. யார் கையிலெல்லாம் எக்காலம் இருக்குது, யார் கையிலெல்லாம் உடைந்த உள்ளம் இருக்கிறது. அடுத்து பார்க்குறாரு தீவெட்டி. தீவெட்டி வேத வசனம். ஹல்லேலூயா. இந்த மூணையும் வச்சு என்ன செஞ்சாங்களாமா? எதிரிகள் படைய தோற்கடித்தார்களாம். ஹல்லேலூயா. அந்த சரித்திரத்தை வீட்டில் போய் பாருங்கள். எதிரிகள் படையை தோற்கடித்த போது அவர்கள் எல்லாரும் ஓடி போனார்களாம். எத்தனை பேர்? 135,000 பேர். என்ன செய்தார்கள்? பானைக்கும் எக்காலத்துக்கும் தீவெட்டிக்கும் பயந்து என்ன செஞ்சாங்களாமா? ஓடி போயிட்டாங்களாமா. உங்கள்கிட்ட இருக்கிற எக்காலம், உங்கள்கிட்ட இருக்கிற ஜெப ஆவி சாதாரணமானதல்ல. தேசத்தை நடுங்க வைக்கிற ஒரு ஜெபாவி எக்காலத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற உடைந்த பானை, உடைந்த உள்ளம், உடைந்த கண்ணீர், அது சாதாரணமானதல்ல. தேசத்தையே ஓட வைக்கிற, 3 எதிரிகளையும் நம்முடைய தேசத்தில் ஓட வைக்கிற தேவனுடைய வல்லமை உங்கள் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. தீவெட்டி தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய வசனமாகிய வெளிச்சம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்குது. அதை எடுக்க தேசமே ஓடி பயந்து போகும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சரியாய் எழும்பீர்களானால், சரியாய் பயன்படுத்துவீர்களானால், உங்களுக்கு விரோதமாக எத்தனை படைகள் வந்தாலும், 3 படைகள் அல்ல, எத்தனை படைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் இந்த எதிரிகளை ஓட விட்டார். ஓடி போன உடனே எல்லாரும் பின்தொடர்ந்து போய் துறைகளை எல்லாம் கட்டி கொண்டார்களாம். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம், சொத்துக்களை எல்லாம், நிலங்களை எல்லாம் அவர்கள் கட்டி கொண்டார்களாம். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த கிதியோனுக்கு செய்தார். அந்த தேவன் உங்களுக்கும் செய்வார். உங்கள் கையில் இருக்கிறது என்ன? எக்காலம் இருக்கிறதா? உடைந்த பானை இருக்கிறதா? தீவெட்டி இருக்கிறதா? இந்த 3ஐயும் வச்சு யுத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த 3ஐயும் வச்சு யுத்தம் பண்ணுங்க, போதும், சத்துரு ஓடி போவான். ஹல்லேலூயா. அவர்களுக்குரிய எல்லா சுதந்திரத்தையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கொள்ளையடித்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உடைமையாக்கி கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், சகரியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வாசியுங்கள். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்ததாம். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் யாரை பார்க்கிறார்? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல். இந்த செருபாபேல் யார்? அவன் ஆலயத்தை கட்டுகிற ஒரு யூத தலைவன். ஹல்லேலூயா. அவன் ஆலயத்தை கட்டும்படியாய் வந்தபோது அவனை கட்ட முடியாதபடிக்கு சன்பல்லாத்து, தொபியா போன்ற எல்லாரும் வந்து, அந்த தேசத்தின் பிரபுக்கள் எல்லாம் வந்து ஆலயத்தை கட்ட விடாதபடிக்கு என்ன செய்தார்கள்? தடை பண்ணி போட்டு விட்டார்கள். கொஞ்சம் தான் கட்டினேன். ஒரு மேசன், இவன் ஒரு மேசனு கூட, இவன் கொஞ்சம் கட்டும்போது என்ன செஞ்சிச்சு? கட்டடத்தெல்லாம் தடுத்து போட்டாங்க. கட்ட முடியாமல் பாதியில் நின்று போச்சு. அவன் திகைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் வேதனைப்பட்டு இருக்கிறான். ஐயோ, எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஆர்டர் கிடைச்சா போதுமே, நான் கட்டிடுவேனே. ஐயோ, இதை விட்டுறக்கூடாதே. 7 வருஷம் ஆயிட்டு, 7 வருஷம் தாமதம் ஆயிட்டு, கட்டிட்டு பாதியில் நின்று போயிடுச்சு. அவன் தவித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலே, நீ பயப்படாதே, நீ தொடங்கினதை உன்னை கொண்டே நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தொடங்கினது நீங்களானால் உங்களை கொண்டே கர்த்தர் அதை முடிப்பார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டே முடிப்பார். நீ இன்னும் பயந்துட்டு இருக்க, பெரிய பர்வதங்கள் இருக்குதேன்னு பயப்படுற, பெரிய குன்றுகள், மலைகள் எனக்கு முன்னால் இருக்குது, இதெல்லாம் எப்படி தாண்டி போவேன் நீ பயந்துட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலுக்கு சொல்லப்படும் வார்த்தையானது, பெரிய பர்வதமே,
நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி, செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். தலைக்கல்லே அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்வாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வரணும்னு தான் அவன் காத்துட்டே இருந்தான். இந்த வார்த்தை வந்த உடனே பெரிய செருபாபேலுக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. செருபாபேலே, பலத்தினால முடியாது, பிரபுக்கள் அதட்டுகிறார்கள், ராஜாக்கள் அதட்டுகிறார்கள் என்று பயப்படாதே. ஆலயம் கட்டத் தொடங்கி ஐயோ இப்படி கிடக்கிறதே என்று சொல்லி நீ பயப்படாதே. நீ தொடங்கினதை நீ கட்டி முடிப்ப. பலத்தினால முடியாதது கர்த்தருடைய ஆவியினால முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு விரோதம், அவனுக்கு நேராக வருகிறது. உடனே அதை பிடித்து கொண்டு அந்த செருபாபேல் கட்டி முடித்தான். அவன் கையிலே ஆண்டவர் பார்த்தது தூக்கு நூல். அல்லேலூயா. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. உன் கையில் தூக்கு நூல் இருக்குதா? ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் கட்டப்பட வேண்டும் என்கிறதான அந்த தூக்கு நூல் என்பது, தூக்கு நூல் எதுக்கு பிடிப்பாங்க? அப்படி நேராக்கிறதுக்கு பிடிப்பாங்க, ஒழுங்காக்குறதுக்கு பிடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமே. அந்த ஒரு துடிப்பு இருக்கணும். சபையில் ஒழுங்கின்னு இருக்கக்கூடாது, சபையில் தாறுமாறு இருக்கக்கூடாது, சபையில் பாவம் இருக்கக்கூடாது, சபையில் சத்துருக்கு வந்துடக்கூடாது என்கிறதான ஒரு தூக்கு நூல் உன் கையில் இருந்துக்கிட்டு இருக்கணும். அந்த நேர்மை, அந்த உண்மை, அந்த விசுவாசம், அதுக்கு பேர் தான் தூக்கு நூல். ஹல்லேலூயா. தூக்கு நூல்னா என்ன? நேர்படுத்துறது, நேர்மை. தூக்கு நூல்னா என்ன? உண்மை. தூக்கு நூல்னா என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த நேர்மை வெளியே ஒன்று உள்ள ஒன்று பேசுகிறதில்ல, வெளியே ஜெபம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள ஒன்றா இருக்கிறதில்ல. செருபாபேல் ஆலயம் கட்டுகிறவர்களுடைய இருதயத்தில், ஆலயம் கட்டுகிறவர்களுடைய அந்த குடும்பத்தில் கர்த்தர் பார்க்கறது தூக்கு நூல். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறாரா? எப்படி பார்க்கிறார்? உன்கிட்ட இருக்கிற உண்மை, உன்கிட்ட இருக்கிற விசுவாசம், உன்கிட்ட இருக்கிற நேர்மையை சபையின் இடத்துல கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். இந்த சபை உண்மையுள்ள சபை, இந்த சபை நேர்மையுள்ள சபை, இந்த சபை விசுவாசமுள்ள சபை என்று அவர் சந்தோஷமாய் பார்க்கும்படியாக உன்னுடைய தூக்கு நூல் இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார், உன்னுடைய தூக்கு நூல் என்ன? உன்னுடைய தூக்கு நூல் என்ன மகளே? தேவனுடைய சபையிலே உண்மையாக இருக்கிறாயா? நேர்மையாக இருக்கிறாயா? விசுவாசமாக இருக்கிறாயா? அப்படி இருப்பாயானால் கர்த்தர் உன்னை பார்க்கும்போது சந்தோஷமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலை பார்த்து தான் சொல்கிறாரு, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் மகனே, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கட்டடம் கட்ட முடியவில்லையா? உன்னுடைய குடும்பம் இடிந்து கிடக்கிறதா? உன்னுடைய பிரச்சனைகள், ஐயோ 7 வருஷமா நான் முயன்று பார்க்கேன், இது எதுவுமே சரியாகலைன்னு நினைக்கிறியா? நீ இன்னும் உன்னுடைய தூக்கு நூலை பிடிச்சிட்டே இருதே, இன்னும் உன்னுடைய உத்தமத்தை பிடிச்சிட்டேன்னு இல்லை, உன்னுடைய நேர்மையை பிடிச்சிட்டேன்னு இல்லை, உன்னுடைய விசுவாசத்தை விட்டுறாத, பிடிச்சிட்டேன்னு இல்லை. கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்து பிரத்யட்சமாய் உனக்கு பலன் கொடுக்க. ஓ, எந்த வித பர்வதமானாலும், எவ்வளவு பெரிய மலையானாலும் கர்த்தருக்கு முன்பதாக அது சமபூமி ஆகும். உனக்கு முன்பதாக அது சமபூமி ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கேட்குறது அதுதான். உன் கையில் என்ன இருக்குது மகளே? உன் கையில் என்ன இருக்குது? உன் கையில் மாவு இருக்குதா? உன் கையில் என்ன இருக்குதா? அபிஷேகம் இருக்குதா? உன் கையில் வசனம் இருக்குதா? உன் கையில் ஜெபம் இருக்குதா? உன் கையில் உபவாசம் இருக்குதா? உன் கையில் அந்நிய பாஷை இருக்குதா? உன் கையில் ஆவி நிறைவு இருக்குதா? எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எதுவுமே இல்லாமல் இருக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவனிடத்திலிருந்து ஒன்றுமே இல்லை, ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, உபவாசமும் இல்லை, அந்நிய பாஷையும் இல்லை, ஆவியின் அபிஷேகமும் இல்லை, உண்மையும் இல்லை, பரிசுத்தமும் இல்லை, விசுவாசமும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா உன்கிட்ட இருக்கிறதை எடுத்துக்கொண்டு உன்னை எங்கே கொண்டு போட்டுருவார்? அடுத்து கீழே பாசிங்கன்னா எங்கே போட்டுருவார்? அக்கினியில் போட்டுருவார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்குன்னு சொல்லு. ஹல்லேலூயா.
எப்போ பார்த்தாலும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்கிட்டயா ஒன்றும் இல்லை, என்கிட்டயா அது இல்லை, சொல்லவே சொல்லாத. என்கிட்ட தேவன் எனக்கு கொடுத்ததான்னு, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய ஜபாவி இருக்கிறது, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, இதை கொண்டு நான் சத்துருவை முறியடிப்பேன் என்று எழும்பு. கிதியோனே எழும்பு, மோசேயே எழும்பு, செருபாபேலே எழும்பு, உட்கார்ந்து இருக்காதே என்று ஆண்டவர் சொல்றார். இன்னொரு சொல்றாரு, பிரசங்கி 9:10 வாசிக்கும் போது, இல்லைன்னு இல்லாததை தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காத, இல்லாததை நோக்கி அலைஞ்சிக்கிட்டே இருக்காத, நீ என்ன செய்யி, வாசிங்க பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோட செய், அதை உன் பலத்தோட அதை உன் பலத்தோட பலத்தோட செய். எப்படி செய்ய? சோம்பு, எனக்கு தான் ஒன்றும் இல்லையா, நம்ம வந்தேன் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனால் வா அப்படின்ட்டு வராது, ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொல்லி இருக்கிறார், உன் கைக்கு நேரிடுவது எதுவோ, இதுவோ அதுவோ முழு பலத்தோட செய். ஜபம் உன் கையில் கிடைச்சதா முழு பலத்தோடு ஜெபம் பண்ணு. வசனம் வாசிக்க நேரம் கிடைச்சதா முழு பலத்தோடு வசனத்தை வாசி. அபிஷேகத்தில் நிறைய நேரம் கிடைச்சதா முழு பலத்தோடு அதை செய், முழு பலத்தோடு அதை செய். கர்த்தர் அதை பார்க்கிறார், சந்தோஷமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லுவீனா உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், அக்கினியிலே தள்ளப்படுவாய். ஒரு இங்கே ஆலயத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்காதவர்களாக இருக்கக்கூடாது. என்னுடைய விருப்பம் அதுதான். அல்லேலூயா. ஒருவராகிலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது அந்நிய பாஷை பேசாமல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணாமல் இருக்கவே கூடாது. ஒரு வாரத்தில் ஒரு நேரமாவது உபவாசம் போடாமல் இருக்கவே கூடாது. இன்றைக்கு நீங்கள் தீர்மானிங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு உதாரணத்தை கடந்த நாட்களை தியானித்தேன். சாராள் டக்கர் என்கிறதான ஒரு மிஷினரியை குறித்து வாசிக்க அநேக மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அதில் ஒருவர் சாராள் டக்கர். இந்த பாளையங்கோட்டைக்கு போவீங்கன்னா முதல்ல பள்ளிக்கூடம் சாராள் டக்கர் பள்ளிக்கூடம் தான். கிளாரிந்தாங்கிறத ஒரு சின்ன மிடில் ஸ்கூல் ஆரம்பித்தது. அதுக்கப்புறமாக முதல் பள்ளிக்கூடம் தென்னிந்தியாவிலேயே சாராள் டக்கர் பள்ளிக்கூடம் தான். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் பள்ளிக்கூடம். பெண்கள் பள்ளிக்கூடமே போனதில்லை. அப்பொழுது ஜான் டக்கர் அவருடைய சகோதரர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது இங்கிலாந்தில் இருக்கிறதான அமெரிக்காவில் இருக்கிறதான சாராள் டக்கருக்கு லெட்டர் எழுதுவாராம். இங்கே பெண் பிள்ளைகள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு படிப்பு இல்லை, அவங்கள சின்னதுலேயே வீட்டு வேலைக்கு உள்ளே பூட்டிடுறாங்க. அல்லாட்டி 8 வயசு ஆச்சுன்னா பிள்ளையோ 2வது பிள்ளையோ என்ன பண்ணிடுறாங்க, கோயிலுக்கு வித்துடுறாங்க, தேவதாசிகளாய் விட்டுருதாங்க. பெண்கள் படிக்கவே மாட்டேங்காங்க. பெண்களை குறித்ததான கொடுமையெல்லாம் அவர் எழுதி கொண்டே இருந்தாராம். அப்பொழுது அங்கே இருக்கிறதான சாராள் டக்கர் அவர் இந்தியாவை பார்த்ததில்லை, அந்த பெண்களை பார்த்ததில்லை, இந்தியாவுக்கு ஒரு தடவை கூட வந்ததில்லை. காரணம், அவருடைய கால் முடமாகி போனதாம். 2 காலும் என்ன செஞ்சது, முடமாகி வீல் சேரில் தான் இருந்தாராம். அந்த வீல் சேரில் இருந்த அந்த மகள் ஒரு நாள் ஆலயத்தில் இப்படி இந்தியாவில் இப்படி தென்னிந்தியாவில் பெண்கள் படிக்க போகாமல் இந்த கொடுமைக்குள்ளாகலாம் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, பெண்களுடைய நிலைமை இங்கே ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு கேட்டோன்னே அப்படியே ஆலயத்திலே அப்படியே கண்ணீர் விட்டு இந்த சாராள் டக்கர் அழுதார்களாம். அழுததோடு நிற்காதபடிக்கு ஏதாகிலும் நான் செய்யணுமே என்று சொல்லி தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடும் போதெல்லாம் அந்த பிறந்த நாளுக்கு வருகிற, அவங்க அப்பா நல்லா வசதி, எல்லாம் பிறந்த நாளுக்கு வருகிற பரிசுகளை எல்லாம் சேர்த்து வச்சதாமா. சேர்த்து வச்சு எப்படியாயிலும் அந்த தென்னிந்தியாவில் போய் பள்ளிக்கூடம் கட்டிருங்கன்னு சொல்லி அந்த தரிசனத்தை தன்னுடைய நண்பர்களுக்கும் சொன்னபோது அவளுடைய தோழிகளும் போட்டிருந்த நகைகள் எல்லாவற்றையும் கலட்டி கொடுத்தார்களாம். அந்த நகைகள், அந்த பணங்கள், சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தான் தென்னிந்தியாவில் பாளையங்கோட்டையில் முதல்ல சாராள் டக்கருங்கிறதான ஒரு பள்ளிக்கூடம் நிர்வாகி இன்றைக்கு 4000 பேர் அங்கே படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு வீல் சேரில் இருக்கிறதான ஒரு மகள் தூரத்தில் உள்ள ஒரு செய்தியை கேட்டு தன்னைத்தானே தன்னுடைய தூக்கு நூலை தேவனுக்கு நேராய் காண்பித்திருப்பார்கள். ஆனால் நாம் நல்லா நடக்கிறோம்,
நல்லா ஜெபிக்க முடியும், நல்லா வேதம் வாசிக்க முடியும், நல்லா உபவாசிக்க முடியும். அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக. இந்த கொடுமைகள், இந்த உலகத்தை பேப்பரை எடுத்து பார்த்தா கொடுமை தான். உள்ளம் உடைகிறது. அழாமல், ஜெபிக்காமல், தூக்கு நூலை பயன்படுத்தாமல் இருப்பது எப்படி? என் மகளே, உன் கையில் இருக்கிறது என்ன? இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறாரு. ஒரு வீல் சேரில் நடக்க முடியாத ஒரு பெண்ணால் 4 தூரத்திலிருந்து சேர்த்து வச்சு பணத்தை அனுப்பி இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்தை படைக்கிறதான ஒரு பள்ளிக்கூடங்களை, கல்லூரிகளை உருவாக்க முடியுமானால் உன்னால் ஏன் முடியாது? அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் மகளே? உன் கையில் இருக்கிறது என்ன? எடுத்துக்கொண்டு போகும். இதனால் நீ பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாய். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. என் கையில் இருக்கிறதை நான் கர்த்தருக்காக பயன்படுத்துவேன். முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உன்னிடத்தில் என்னத்தை பார்க்கிறாய்? கிதியோனே, உன்கிட்ட பலன் இருக்கிறது. கிதியோனே, உனக்கு இருக்கிற பலனத்தோட போ. மோசேயே, உன் கையில் கோல் இருக்கிறது. உன் கையில் இருக்கிற கோலோட போ. செருபாபேலே, தூக்கு நூல் உன் கையில் இருக்கிறது. உண்மை, நேர்மை, உத்தமம், விசுவாசம் இருக்கிறது. அதை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அதை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்காய் பயன்படுத்து. தூக்கு நூலை எங்கு பிடித்து கொண்டிருக்கிறாய்? உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? என் மகளே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறது. எனக்கு வேண்டியது உன்கிட்ட என்ன இருக்குதுமா? எனக்கு வேண்டியது உன்கிட்ட என்ன இருக்கிறது? அவருக்கு வேண்டியது இது இருக்குது மகளே. சொல்லு. இன்னைக்கு வாயை திறந்து சொல்லு. என்கிட்ட இது இருக்குது ஆண்டவரே. என்கிட்ட வேத வசனம் இருக்குதப்பா. என்கிட்ட ஜெபம் இருக்குதப்பா. என்கிட்ட அபிஷேகம் இருக்குதப்பா. என்கிட்ட வல்லமை இருக்குதப்பா. என்கிட்ட கிருபை இருக்குதப்பா. என்கிட்ட வரங்கள் இருக்குதப்பா. என்கிட்ட விசுவாசம் இருக்குதப்பா. என்கிட்ட உண்மை இருக்குதப்பா. என்கிட்ட நேர்மை இருக்குதப்பா. உமக்காக நான் பயன்படுத்துவேன். நான் எழும்பி பிரகாசிப்பேன். நான் எழும்புவேன். சத்துருக்களை முறியடிப்பேன். அவர்களின் சத்துருக்களின் துறவுகளை கட்டிக்கொள்வேன். சொல்லு மகளே, சொல்லு. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.